ஹொசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 7 வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிவேல், இந்த விபத்து எப்படி நடந்தது, என்ன காரணம், காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் தற்போதைய நிலை என்ன? வேதவள்ளி கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று மாலை ஏற்பட்ட விபத்தில் அடுத்தடுத்து 10 வாகனங்கள் மோதிக்கொண்டது. இதில் 3 பேர் உயிரிழந்தாங்க. 7 பேர் படுகாயமடைந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. நம்ம இந்த சம்பவ இடத்துல தான் இருக்கோம். அந்த விபத்து எப்படி நேரிட்டது என்று பார்க்கலாம். இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி தான் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை என்கிற பகுதி. இந்த பகுதியில் நாள்தோறும் சுமார் 50,000 வாகனங்கள் இருபுறமும் செல்கிறது. கர்நாடகாவுக்கு செல்வதற்கான முக்கிய ஒரு பாதையாக இருக்கிற ஒரு சாலையாகும். இந்த சாலையில் இப்போ ஓசூர் இருந்து கிருஷ்ணகிரி வரக்கூடிய சாலையில் தான் இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சாலை பராமரிப்பு பணிக்காக சாலை அமைக்கும் பணியானது நடந்து கொண்டிருந்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இதனால் இந்த சாலை அமைக்கும் பணியின் காரணமாக வாகனங்கள் மிக குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு புறமாக சென்றதாக செல்கிறது. அப்படி செல்லும் பொழுது ஒரு லாரி, அதாவது கேரளாவிலிருந்து வந்தக்கூடிய ஒரு மினி கண்டெய்னர் லாரி, அந்த லாரியானது இந்த சாலை அமைக்கும் பணியின் காரணமாக மிக குறைந்த வேகத்தில் ஊர்ந்து சென்றிருக்கிறது. அப்போது அந்த லாரியின் பின்னால் 2 கார்கள் வந்திருக்கிறது. இப்படி அந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திடீரென அந்த முன்னால் சென்ற லாரி நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னால் வந்த 2 கார்களுக்கு பின்னால் வந்த ஒரு சரக்கு லாரி, அந்த சரக்கு லாரி அந்த 2 கார்கள் மீதுமே மோதியது. இதன் காரணமாக அடுத்தடுத்து அந்த 2 கார்களும் அந்த கண்டெய்னர் லாரிக்குள் சிக்கிக் கொண்டது. இந்த கண்டெய்னர் லாரியானது அங்கிருந்து உங்களுக்கு அப்படியே தற்பொழுது அந்த மீட்பு பணியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கிரேன் உதவியுடன் அந்த மீட்பு பணியை எடுக்கிறாங்க. குறிப்பா இந்த விஷயத்தை நீங்க எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது இந்த லாரி தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த லாரி சாலையில் கமந்த உடனே இதன் பின்னால் 2 வாகனங்களும் கார் சிக்கிக் கொண்டது. அதன் பின்னால் இந்த வாகனம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சரக்கேற்ற வந்த லாரி, அந்த லாரி இந்த 2 கார்கள் மீது மோதியது. அதனால் இந்த 2 கார்களும் இந்த 2 லாரிகளுக்கு சிக்கிக் கொண்டது. இதனால் இந்த லாரி அழுத்தம் காரணமாக முன்னாடி சென்று கொண்டு அரசு பேருந்து மற்றும் அரசு பேருந்து முன்னாடி 2 ஷேர் ஆட்டோக்கள், ஒரு இருசக்கர வாகனம், இந்த லாரிக்கு ஒரு இருசக்கர வாகனம் என்று சிக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி அடுத்தடுத்தாக 10 வாகனங்கள் இந்த விபத்துக்கள் சிக்கிக் கொண்டன. உடனடியாக இந்த பகுதி போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தகவல் இருந்து தீயணைப்பு துறையினர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே விரைவாக செயல்பட்டு விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் முயற்சி செய்தாங்க. உடனடியாக அவர்கள் மீட்டு அருகே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 7 பேர் மீட்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை என சொல்லப்படுகிறது. அவங்க நல்ல முறையில் இருக்கிறார்கள். அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்றாங்க. இப்ப சம்பவ இடத்துல மாவட்ட ஆட்சியர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், அதே போல காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் பார்வையிட்டு அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்திருக்காங்க. நம்ம மாவட்ட ஆட்சியர் இங்க இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னு. சார் வணக்கம். சார், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டு சார்? எவ்வளவு பேர் விழுந்திருக்காங்க, எவ்வளவு பேர் காயமடைஞ்சிருக்காங்க சார்? இன்னைக்கு சாயங்காலம் சுமார் 4:30 மணி அளவுல 2 கனரக வாகனங்கள், 2 காரு, ஒரு 3 வீலர் பிளஸ் 2 பிக்கப் ஆட்டோ, அதாவது இந்த வண்டி கேப்சைஸ் ஆகுது. முதல் கனரக வாகனம், அதுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடிய மற்ற காரும் 3 வீலருக்கு மேல பின்னாடி இந்த வாகனம் இடிச்சதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்து. இது உடனடியாக எல்லாரையுமே நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். இதுவரை 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த அனைவரும் சேஃபான முறையில் இருக்காங்க. அவங்கள இப்போதைக்கு ரெஃபரல் தேவைப்படல, நம்ம ஜிஹெச்ல அட்மிட்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட விபத்துக்குள்ளான வாகனங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இன்னொரு மேக்சிமம் ஒரு 20 மினிட்ஸ்ல டிராபிக் ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஆக்கிடுவோம். விபத்துக்கான காரணம் என்ன சொல்றாங்க சார்? சாலை அமைக்கும் பணியினாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுத்தி சொல்றாங்க. இங்க இது பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஃபெயிலியர் மாதிரி இருக்கு. இந்த வெஹிக்கிளோட ஃபெயிலியர் மாதிரி இருக்கு. சாலை ரொம்ப நாள் கழிச்சு இப்ப போட்டுட்டு இருக்காங்க, பிளாக் டாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வெஹிக்கிள் அண்டர் பாஸ். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வாகனம் அடிச்சிருக்கு, கொஞ்சம் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி பழனிவேல்.